வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம். இது ஃப்ரான்ஸிൻ്റെ இல்த்து பிரான்ஸுக்குள்ளே இருக்கிற பாரிஸ் 15 என்றதுன்ற ரயில்வே ஸ்டேஷன். இங்கே லகாரண்டு சொல்லுவார்கள். ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். கரை நேரம் இதில் நான் நிற்கலாது. உங்களுக்கு வடிவாக காட்டோட ஒரு டைமில் இன்றைக்கு நோமலாக காட்டுறேன்டா. ஒரு அலுவலாக வந்தேன்னா முடிச்சு கொண்டு திரும்பிட்டேன். இங்கேருந்து 2 மணித்தியால் ஓட்ட ட்ரெயின் எடுக்கணும். அப்படியாக பாருங்கள், வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு நல்ல வடிவான பதிவுகளை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி தருவேன். இதை பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க. அப்படியே ட்ரெயினை பார்த்து கொண்டு ட்ரெயினை எடுப்போம். இப்போ இதுகளுக்கு டைட்டல்கள் அதுகளெல்லாம் அடித்து ஒன்று நான் போட மாட்டேன். நான் இப்படியே லைஃப்பில் எடுக்கிறத சின்ன சின்ன எடிட்டிங்கள் மாத்திரம் செய்துட்டு போடுவேன். உங்களுக்கு நீங்கள் இலங்கையில் உள்ள யூடியூபர் மாதிரி நான் உங்களுக்கு டைட்டில்கள் அடித்து என்னென்ன விஷயம் என்று சொல்லி உங்களுக்கு காட்டுவேன். கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ வேகமாக காட்டுற மாதிரி இருக்கும். அப்படியா பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இன்றைக்கி திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை 2025. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனி டைம் இந்த இடம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எனி டைம் பிஸியாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வேலைக்கு அங்கே இங்கெல்லாம் போய்கொண்டிருப்பினோம். பாருங்கள். நிச்சயமாக வேறு நாடுகளில் இருக்கிற நண்பர்கள், இலங்கையில் இருக்கிற எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் மிக பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேஃபே அது இது பான் சோக்கோலா சிற்றுண்டிகள். நீங்கள் சொல்லுங்கள் சிட்டு, இங்கே சொல்கிறது ஃப்ரெஞ்சில் பிட்டி தஜினின்னு சொல்லுவோம். இதை பாருங்கள். இதில் ரயிலுக்கு போகிற ஆக்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு போவினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகான இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மிக பிடிச்சிருக்கும். மேலுக்கு பாருங்கள், எங்கெங்கே ரயில்கள் போகிறது, என்னென்ன நேரத்துக்கு போகிறது, எத்தனையா பிளாட்ஃபார்மில் போகிறது எல்லாம் போடுவோம். இங்கே பூவான்னு சொல்லுவோம். அந்த இலக்கங்களின் படி நாங்கள் போய்கொண்டிருக்க வேண்டியதான். பாருங்கள். இப்போ எந்த டைரக்ஷனுக்கு என்ன ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் போட இல்லை. ஆனால் போட்ட பிறகு நான் உள்ளுக்குள்ளே போய் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு பாருங்கள். இந்தா பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது க்ளீன் பண்ணுற பாருங்கள். யார் க்ளீன் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? கருப்பின மக்கள். எப்படின்னு பார்த்தீங்களா? எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டுகளை பாருங்கள். நாங்கள் வீடியோ அரை மணித்தியாலமெல்லாம் இலங்கையில் உள்ள யூடியூபர் மாதிரி அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம்லாம் போடலாது. சின்ன சின்ன பதிவுகள், சின்ன சின்ன இதுகள் வரும். அது உங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள். ட்ரெயின்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். அதெல்லாம் தூர இடத்துக்கு போடுறீங்க. தூர இடம்னா அந்த இடங்களை உங்களுக்கு சொன்னாலும் விளங்காது. இதில் இங்கே உள்ள ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் இங்கே அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது. அதால் இப்படியே பாருங்கள். இப்போ கொஞ்சம் பிஸி குறைஞ்ச டைம். இப்போ நேரம் 4:40 ஆகுது. 5 மணிக்கு பிறகு வேலை முடிஞ்சு வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் நிற்க மாட்டீங்க. அவ்வளோ ஃபுல்லாக சிரமமாக தான் இருக்கும். அதுங்க எப்படி இருக்குண்டு. இந்த இடத்த பாரிஸ் 15 சொல்லிடுவோம். எல்லா இடங்களுக்கும் ஒரு இலக்கம் இருக்குது. இப்போ இடத்தின் பேரை சொன்னால் உங்களுக்கு எல்லாம் வேறு ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாங்களுக்கு இது என்ன இப்படி என்று சொல்லி பார்ப்பீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய கொழும்பு பக்கமெல்லாம் பயங்கர இதாக வந்துட்டுது. இதெல்லாம் பப்ளிசிட்டி. இந்த பாருங்கள். இப்படி தான் நீங்கள் பப்ளிசிட்டி ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாம் பப்ளிசிட்டி போடுவாங்களே என்னென்ன எங்கேன்னு சொல்லி வாங்க. உங்களுக்கு இப்போ இதில் பாருங்கள், அரபல் டிபாச்சர் 2ம் போடுவான். வர்றதும் போடுவான், போடுறதும் போடுவான், எல்லாம் போடுவான். பாருங்கள் எப்படி இருக்காங்க. கிட்ட கொண்டு பார்க்குறாங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். இதாக இருக்குது. இங்கே இந்த வெள்ளைக்காரன் ஒரு தரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க தங்கட வேலையை பார்த்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பாங்க. நாங்களும் எங்கட வேலையை பார்த்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கோம். இங்கே சோழி சுரட்டண்டா மாமாவார் பக்கத்தில் நிற்பாங்க. இது மண்டா இப்போ இன்னும் கிடைக்கிறாள் அவங்களோட. அதால் இந்த இடங்களில் நாங்கள் வந்தாலும் அமைதியாக பார்த்துட்டு அமைதியாக போகணும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இதை விட என்னுடைய
வன்னி மலைத்துளிகளில் வந்து வருகிற நாட்களில் மிக அருமையான இடங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்கிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் போய் காட்டுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நல்லா அழகாக இருக்குது. இன்னும் ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.